இயேசு தமது 12 சீடர்களையும் தம்மிடத்திற்கு அழைப்பித்து அசுத்த ஆவிகளை விரட்டவும் எல்லா விதமான நோய்களையும் வியாதிகளையும் சுகப்படுத்தவும் அதிகாரம் கொடுத்தார். இவை அந்த 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள். முதலாவது பேதுரு என அழைக்கப்பட்ட சீமோன், அவனுடைய சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, வரி வசூலிப்பவனான மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து ஆகியோரே. இயேசு இந்த 12 பேருக்கும் இவ்வழிமுறைகளை சொல்லி அனுப்பினார். நீங்கள் யூதர் அல்லாதவர்களிடம் போக வேண்டாம், சமாரியர்களின் எந்த பட்டணத்திற்குள்ளும் செல்லவும் வேண்டாம். இஸ்ரவேலின் வழிதவறி போன ஆடுகளிடத்திற்கே போங்கள். நீங்கள் போகும்போது விண்ணரசு சமீபத்து வருகிறது என்ற செய்தியை பிரசங்கியுங்கள். நோயுற்றோரை குணமாக்குங்கள், இறந்தவர்களை எழுப்புங்கள், குஷ்டவியாதி உள்ளவர்களை சுத்தப்படுத்துங்கள், பேய்களை விரட்டுங்கள். இலவசமாக நீங்கள் பெற்றீர்கள், இலவசமாகவே கொடுங்கள். நீங்கள் போகும்போது எவ்வித தங்கம், வெள்ளி, செப்பு காசுகளை உங்கள் சுருக்கு பையில் கொண்டு போக வேண்டாம். பிரயாணத்திற்கு பையையோ, மாற்று உடையையோ, செருப்புகளையோ, ஊன்றுகோலையோ கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் ஒரு வேலையாளுக்கு தேவையானவை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பட்டணத்திற்குள்ளோ கிராமத்திற்குள்ளோ நீங்கள் செல்லும் போது அங்கே தகுதியான ஒருவனை தேடி அவனுடைய வீட்டில் தங்குங்கள். நீங்கள் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்குங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் போது உங்கள் வாழ்த்துக்களை அறிவியுங்கள். அந்த வீடு தகுதியுடையதாய் இருந்தால் உங்கள் சமாதானம் அவ்வீட்டில் தங்கட்டும், இல்லையானால் உங்கள் சமாதானம் உங்களிடம் திரும்பி வரட்டும். யாராவது உங்களை வரவேற்காமலோ உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காமலோ இருந்தால் நீங்கள் அந்த வீட்டையோ பட்டணத்தையோ விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் உள்ள தூசியை உதறிவிடுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்திற்கு நடக்கப் போவது சோதோம் கொமோரா பட்டணங்களுக்கு நடக்கப் போவதை பார்க்கிலும் கடினமாயிருக்கும். நான் உங்களை வெளியே அனுப்புகிறேன். நீங்கள் ஓநாய்கள் மத்தியில் ஆடுகளைப் போல் இருப்பீர்கள். ஆகையால் பாம்புகளைப் போல் புத்தி கூர்மை உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல் கபடு அற்றவர்களாயும் இருங்கள். மனிதரை குறித்து விழிப்பாயிருங்கள். அவர்கள் உங்களை தங்கள் நியாயச்சங்கங்களில் ஒப்புக் கொடுத்து தங்களுடைய ஜப ஆலயங்களில் உங்களை சவுக்கால் அடிப்பார்கள். என் நிமித்தமாக ஆளுநர்களுக்கும் அரசர்களுக்கும் முன்பாக நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் முன்னால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அவர்கள் உங்களை கைது செய்யும் போது என்ன சொல்வது, எப்படி சொல்வது என கவலை கொள்ள வேண்டாம். அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் பேசுவதும் நீங்களாயிருக்க மாட்டீர்கள், உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாக பேசுவார். சகோதரன் தன் சகோதரனை கொல்லும்படி காட்டிக் கொடுப்பான், தகப்பன் தனது பிள்ளையை கொல்லும்படி காட்டிக் கொடுப்பான். பிள்ளைகள் அவர்கள் பெற்றோருக்கு எதிராக கலகம் செய்து அவர்களை சாவுக்குட்படுத்துவார்கள். என் நிமித்தமாக எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், ஆனால் முடிவு வரை உறுதியாய் நிற்பவனோ ரட்சிக்கப்படுவான். நீங்கள் ஒரு இடத்தில் துன்புறுத்தப்படுகையில் இன்னும் ஒரு இடத்திற்கு தப்பியோடுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், மானிட மகனாகிய நான் வருவதற்கு முன்னால் நீங்கள் இஸ்ரவேலின் பட்டணங்கள் முழுவதையும் சுற்றி முடிக்க மாட்டீர்கள். ஒரு மாணவன் ஆசிரியரை விட மேலானவன் அல்ல, ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை விட மேலானவன் அல்ல. ஒரு மாணவன் தனது ஆசிரியரைப் போலவும் வேலைக்காரன் தனது எஜமானைப் போலவும் இருந்தால் அதுவே போதுமானது. ஒரு வீட்டின் தலைவன் பெயல்சேபூல் என அழைக்கப்பட்டால் அவன் குடும்பத்தார் அதைவிடவும் எவ்வளவு அதிகமாக அப்படி அழைக்கப்படுவார்கள். எனவே அவ்வாறு பயமுறுத்துகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். மறைத்தது எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பதும் இல்லை, ஒளித்து வைக்கப்படுவது எதுவும் வெளியே தெரியாமல் போவதும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொன்னவற்றை பகல் வெளிச்சத்தில் பேசுங்கள். உங்கள் காதில் மெதுவாய் சொன்னதை வீட்டின் கூரை மேல் இருந்து பிரசித்தப்படுத்துங்கள். உடலை கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களால் ஆத்துமாவை கொல்ல முடியாதே. உடலையும் ஆத்துமாவையும் நரகத்தில் அழிக்க வல்லமையுள்ள இறைவனுக்கு மட்டுமே பயப்படுங்கள். ஒரு சிறு தொகை பணத்திற்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்கப்படுகின்றன அல்லவா? ஆயினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் பிதாவின் அனுமதியில்லாமல் நிலத்திலே விழுவதில்லை. உங்களுடைய தலையின் முடிகள் எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. எனவே பயப்பட வேண்டாம், நீங்கள் அநேகம் சிட்டுக்குருவிகளை விட மதிப்பு வாய்ந்தவர்கள். யார் மனிதர் முன் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன் அவனை ஏற்றுக்கொள்வேன். எவன் மனிதர் முன் என்னை புறக்கணிக்கிறானோ நானும் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் முன் அவனை புறக்கணிப்பேன். பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் சமாதானத்தை அல்ல, ஒரு போர்வாளையே கொண்டு வந்துள்ளேன். ஏனெனில் ஒரு மனிதனை அவனது தகப்பனுக்கு எதிராகவும்
ஒரு மகளை அவளது தாய்க்கு எதிராகவும் ஒரு மருமகளை அவளது மாமிக்கு எதிராகவும் தூண்டி விடுவதற்கே நான் வந்தேன். ஒரு மனிதனுடைய சொந்த குடும்ப அங்கத்தினர்களே அவனுக்கு எதிரிகளாயிருப்பார்கள். தன் தகப்பனையோ தாயையோ என்னை விட அதிகமாக நேசிக்கிறவர்கள் யாரும் எனக்கு தகுதியுடையவன் அல்ல. தனது மகனையோ மகளையோ என்னை விட அதிகமாக நேசிக்கிறவர்கள் யாரும் எனக்கு தகுதியுடையவன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் யாரும் எனக்கு தகுதியுடையவன் அல்ல. தன் வாழ்வை தனக்கென்று அமைத்துக் கொள்கிறவன் அதை இழந்து போவான். தன் வாழ்வை எனக்காக இழக்கிறவனோ அதை பெற்றுக் கொள்வான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொள்கிறான். ஒருவன் இறைவாக்கினனாய் இருப்பதனால் அவனை இறைவாக்கினன் பெயரில் யாராவது அவனை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டவன் இறைவாக்கினனுக்குரிய வெகுமதியை பெற்றுக் கொள்வான். ஒருவன் நீதிமானாய் இருப்பதனால் யாராவது அவனை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டவன் நீதிமானுக்குரிய வெகுமதியை பெற்றுக் கொள்வான். இந்த சிறியவர்களான எனது சீடர்களுக்கு யாராவது ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தால் கொடுத்தவன் தனக்குரிய வெகுமதியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டான் என்று உண்மையாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். அந்த வார்த்தையை நாம் பொறுமையாக உட்கார்ந்து ரெகுலராக விசேஷமாக இந்த ஆல்பா ஆன்லைன் பைபிள் ஸ்டடி மூலமாக நாம் ரெகுலரா ஒரு டிசிப்ளினாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா 2 பட்டணத்தாரை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பெரோயா பட்டணத்தார், தெசலோனிக்கே பட்டணத்தார். 2 பட்டணமுமே அவங்க தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா அந்த 2 பட்டணத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவ ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வித்தியாசம் ஏன் அங்க உண்டாகுது அப்படின்னா, தெசலோனிக்கே பட்டணத்தார் இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்க, சில காரியங்கள்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் செய்யாதத பெரோயா பட்டணத்தார் செய்யறாங்களாம். என்ன அப்படின்னா, அனுதினமும் வேத வாக்கியங்களை இது இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அதனால தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தாங்களாம். அப்போ அந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரெடிட் என்ன அப்படின்னா, ஒரு போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம இதுல உட்கார நாம் நற்குணசாலிகளாய் மாறுகிறோம். பிரைஸ் காட். இந்த பைபிள் ஸ்டடியில இந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ற உங்களை நான் என்கரேஜ் பண்றேன், விஷ் பண்றேன். நிச்சயமாக நீங்கள் நற்குணசாலிகளாய் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறமா நீங்க நீதிமொழிகள் 31 பாத்தீங்கன்னா அந்த குணசாலியா இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்டின் படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தொடர்ந்து நாம் இப்பொழுது அந்த ஆடியோல கேட்ட அந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் ஆவியானுடைய உதவியோடு கூட இந்த நாளிலும் தியானித்துக் கொள்ளலாம். தேவ ஆவியானவர் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படி நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஓகே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் இதுல நம்ம நல்லா கவனித்து பார்க்கும்போது 42 வசனங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சாப்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த 42 வசனங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வசனம் மிகப்பெரிய சாராம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம 42 வசனத்துல இருந்தும் முழு சாராம்சத்தையும் நம்மளால ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் போய் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த 42 வசனங்கள் எதை உள்ளடக்கியதா இருக்குது அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான பார்வை பார்த்து விட்டு அதற்கப்புறமாக இந்த வேளையில ஆவியானவர் உணர்த்துகிற சில வார்த்தையின் அடிப்படையில நாம் தியானித்து கொள்ளலாம். மேலோட்டமான சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். 1 5 வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவரை ஃபாலோ பண்ற அநேகர் இருக்கிறாங்க. 70 சீசர்கள், அதுக்கப்புறமா 5000 பேர், 4000 பேர், இந்த மாதிரி மிகப்பெரிய திரள் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலுமே ஆண்டவர் ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்களேன். நம்ம இந்த கிணத்துக்குள்ள ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த விழுந்த கல் ஒரு அலைய உண்டு பண்ணும் பாருங்களேன். இந்த அலை
ஃபர்ஸ்ட் அந்த கல்லு விழுந்த இடத்தை சுற்றி பக்கத்துல ஒரு அலை இருக்கும், அதுக்கு அடுத்த அலை இருக்கும். சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 விதமான அலைகள் இருக்கும். இதை போலவே நம்ம ஆண்டவரை சுற்றிலும், சோ அவர் இந்த உலகத்துல இருந்தபோது அவரை சுற்றிலும் ஒரு சர்க்கிள் இருக்குது பாருங்களேன். சோ 5000 பேருங்கிறது ஒரு அவுட்டர் சர்க்கிள், அதுக்கப்புறமா 4000 பேர் அடுத்த ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் 70 பேர் அப்படிங்கிறது அடுத்த ஒரு சர்க்கிள், அடுத்து 12 பேர். சோ நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கும்படி எல்லாரையும் தெரிந்து கொள்ளல, அதுல ஒரு 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். சோ அந்த இடம் இந்த 1-5 வரைக்கும் யார் அந்த 12 பேர் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. சோ 12 பேரை மிகப்பெரிய ஒரு ஊழியத்துக்காக, இது எந்த அளவுக்கு பெரிய ஊழியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகளாய் விதைத்த அந்த விதைகளை எடுத்து செல்லக்கூடிய இடத்துல 12 பேரை நியமிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்தில் இருந்து ஊழியத்தை செய்யும்படி, அந்த உன்னதமான பணியை செய்யும்படி ஆண்டவர் 12 பேரை நியமிக்கிறத அந்த 5ஆம் வசனம் வரைக்கும் நாம பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறமாக 6-15 வரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு அநேக காரியங்களை குறித்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. நீங்க எங்க போகணும், யார்கிட்ட போகணும், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போகணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிற. சும்மா நீங்க பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க அப்படிங்கிறதை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஊழியத்திலையும் சரி, நம்முடைய சுவிசேஷ பணியில சரி, நம்ம பாட்டுக்கு இந்த ஆகாயத்துல சிலம்பு அடிக்கிறவங்க மாதிரி என்ன பண்ணிட முடியாது, அடித்து விட முடியாது. நாம எங்க போகணும், யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு என்ன பண்றார், கைட் பண்றார். சோ அதை இயேசு கிறிஸ்து அங்க அவங்க எங்க போகணும், யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறத அந்த 6-15 வரைக்கும் எங்க போகணுங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன பிரசங்கிக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்களேன். நம்ம வாட்டுக்கு போனோம், எதையோ பேசணும், அப்போ எந்த நேரத்துக்கு என்ன பேசணுங்கிறதையும் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றார் அப்படின்னா, நீங்க பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படிங்கிறத போய் என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. அப்ப எங்க போகணுங்கிறத சொல்றாரு, அதுக்கப்புறமா என்ன பிரசங்கிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க போயிட்டு பிரசங்கம் பண்ணுங்க, அதுக்கப்புறமாக நீங்க என்ன செய்யணும். பிரைஸ் காட். அதுல மிகப்பெரிய பட்டியல் இருக்குது பாருங்களேன். வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்க, மரித்தோரை எழுப்புங்க. சோ அந்த மாதிரி மேன்மையான காரியங்களை என்ன பண்றாரு, பிசாசுகளை துரத்துங்கள், அசுத்தாவியை என்ன பண்ணுங்க, விரட்டுங்க அப்படிலாம் சொல்லி மிக முக்கியமான காரியங்களை ஆண்டவர் சொல்ற. அப்போ எங்க போகணுங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் என்ன பிரசங்கிக்கணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும். வெறுமனே நம்ம பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டா போதாது, அங்க நம்ம ஏதோ சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்குது. சோ அதை நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது, செய்ய வேண்டி இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் ஆண்டவர் பேசுற காரியங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கூட என்ன எடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு போக கூடாது, என்ன கொண்டு போக கூடாது அப்படிங்கிறத என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. அதுல நீங்க பையையாவது, அங்கிகளையாவது, 2 அங்கிகளையாவது, பாதரட்சியா தடியையாவது, பொன்னையாவது, வெள்ளியையாவது, செம்பையாவது நீங்க உங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம். அதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்லல, இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம டக்குன்னு ஆண்டவர் ஒண்ணு கொண்டு போக வேண்டாம் அப்படின்ன உடனே அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. சில நேரம் நம்ம டக்குன்னு வேற மாதிரி எடுத்துரும். என்ன நோக்கத்துக்கு அதை சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சுக்கிற மாட்டேன். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா உடனே உண்ணுவதும் உடுத்துவதும் தங்குவதும் நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது தேவை. ஆனா அதை குறித்த கவலை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்க பட வேண்டாம். சோ கவலைப்பட வேண்டாம்னு அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். சோ இங்க ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சூப்பரான ப்ராமிஸ் வேர்டு சொல்றாரு பாருங்களேன். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவான். பிரைஸ் காட். சோ நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணையோ அதை நம்பாதீங்க. நான் பரத்திலிருந்து கொடுக்கிற அந்த பொண்ணு, அந்த வஸ்திரம், அந்த உணவு, இதை நீங்க என்ன பண்ணுங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர்னா நீங்க போக வேண்டாம். சோ நீங்க ஜஸ்ட் நீங்க போங்க, உங்களுக்கு தேவையானவைகளை அந்தந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன், நான் சந்திப்பேன். பிரைஸ் காட். ஓகே. சோ இது ஆண்டவர் அந்த 6-15 வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரியத்தை அந்த
23 அந்த 6-15 வரைக்கும் உள்ள விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயத்த ஆண்டவர் பேசுறாரு பாருங்களேன். அதுல ஆஹ் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? ஜனங்கள் எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்வாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. யாரோ ஏற்றுக்கொள்ளலன்னா நீங்க தூசியை உதறி போட்டு என்ன பண்ணிருங்க, வந்துருங்க. அது மாதிரி 23ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒரு பட்டணத்துல அவங்க உங்களை என்ன பண்ணல, அவங்க துன்பப்படுத்தினால் நீங்க அங்க இருந்துகிட்டே துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லல. அந்த பட்டணத்தை விட்டுட்டு வேற பட்டணத்துக்கு என்ன பண்ணுங்க, போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிகப்பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்றாரு, கொடுத்து அனுப்புகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ சீசர்களை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய உன்னதமான பணிக்கு உருவாக்கி அவங்கள அனுப்புறாரு. ஆஹ் எவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. இந்த 10ஆம் அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. சோ இந்த 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தனக்கென்று ஒரு 12 பேரை பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவங்களை அனுப்பும் போது எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி எவ்வளவு நேர்த்தியா ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுப்புகிறார். பிரைஸ் காட். ஏன்னா இந்த பிள்ளைங்க எந்த இடத்துலயும் போய் சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த இடத்துலயும் போய் என்னடா இது ஏற்றுக்கொள்ளலையே, ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளாம இருப்பா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பட்டணத்துல உங்களை துன்பப்படுத்தினாங்கன்னா நீங்க அங்கேயே உட்கார்ந்து அடி வாங்கிட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்லல. துன்பப்படுத்துறாங்களா, கொஞ்சம் பாருங்க, 2 நேரம் 3 நேரம் பாருங்க. இல்ல ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, நீங்க அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த இடத்துக்கு என்ன பண்ணுங்க, போங்க. நீங்க போங்க, பட்டணம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சூப்பரா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன பண்றாரு, அனுப்புகிறார். பிரைஸ் காட். சோ இதை போல எந்த ஒரு தகப்பன் கூட, எந்த ஒரு தாய் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நீங்க இந்த 42 வசனத்திலையும் பாத்தீங்கன்னா அழகா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அடுத்து 16ல இருந்து 22 வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை இந்த உலகத்துக்குள்ள என்ன பண்றேன், அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் எப்படிப்பட்டது, ஓநாயை போன்றது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்து, நீங்க யாரு, ஆட்டை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, அடுத்து நீங்க அந்த ஓநாய்களுக்கு மத்தியில போகும்போது, அந்த உலகத்துக்குள்ள போகும்போது நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அழகா சொல்லியிருக்காரு. சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களா இருங்க, புறாவை போல கபடற்றவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி அழகா ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்புறாரு. அதுக்கப்புறமா அவங்க என்னுடைய நாமத்தின் நிமித்தமா நீங்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி, சில அதிகாரங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணப்படுவீங்க, நிறுத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் சிலர் உங்களை பகைப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற, இதுல எதுலையுமே நீங்க என்ன பண்ணிடாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. என்ன பேசுவோம், என்ன செய்வோம், நான் உங்க கூட இருந்து அந்த நேரத்துல என்ன உத்தரவு கொடுக்கணும், என்ன பேசணுங்கிறத நான் உங்களுக்காக நான் பேசுவேன். அதனால தைரியமா போய் நில்லுங்க, நான் உங்களை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அதுல பேசுறாரு. அதுக்கப்புறம் 24ல இருந்து 33 வரைக்கும் ஆண்டவர் நீங்க பயந்துராதீங்க. நீங்க போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய சில எதிர்ப்புகள், சில பயமுறுத்தல்கள், சில துன்பங்கள், இதை பார்த்து நீங்க பயந்து போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய காரியங்களை சொல்றாரு. அதுல அந்த அடைக்கலான் குருவியை பற்றி சொல்றாரு. உங்க தலையில உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணிருக்கு, எண்ணப்பட்டு இருக்கிறது. அதனால ஒரு அடைக்கலான் குருவி கூட பிதாவுடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. அதனால நீங்க அதை விட விசேஷித்தவர்கள் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணி என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அதனால மனுஷனுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அவங்க ஆத்மா, அவங்க சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்கள். சோ அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா பயப்பட வேண்டாம்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் 34ல இருந்து 39 இந்த ஏரியா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலா, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா நான் ஃபீல் பண்ணேன். அநேக நேரங்கள் தியானிச்சிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த இடம், இந்த 34ல இருந்து 39 ஒருவேளை நீங்க வாசித்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கான்ட்ரவர்சியலா இருக்கிற மாதிரி என்ன செய்யும், ஆனா அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ இன்றைக்கு அதை குறித்து நாம தொடர்ந்து நாம தியானிக்கலாம். அதுக்கப்புறம் 40ல இருந்து 42 வரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து அனுப்புகிற அந்த சீசர்களை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு என்ன மாதிரியான பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 3 அழகான காரியங்கள் எழுதப்படுது. தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்வர் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்கிற நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் அதற்கான பலனை அவங்க என்ன பண்றதுல அடையாமற் போவதில்லை அப்படின்னு சொல்லி அழகா ஆண்டவர் சூப்பரா, லைட்டா நான் மறுபடி சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் ஃபுல்லாவே சீசர்கள்ட்ட
இவ்வளவு காரியத்தை ஒரு ஃபுல் பேக்கேஜா அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார். உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், அதிகாரத்தை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களை எத்தனை பேரை நான் செலக்ட் பண்ணி பாருங்க, எல்லாரையும் அனுப்பல இந்த வேலைக்கு, நான் உங்க 12 பேரை மட்டும்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட குறைவான எண்ணிக்கையில இருக்கிறவங்களை என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. சோ அவங்கள அனுப்புறாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன, எங்க போகணும், யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன பிரசங்கம் பண்ணணுங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன செய்யணுங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பட்டணத்துல போறீங்க, ஒரு குடும்பம் உங்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நீங்க அங்க தூசியை உதறி போட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. ஒரு பட்டணம் உங்களை துன்பப்படுத்தினா அங்கே இருந்து நீங்க துன்பத்தை அனுபவிக்காதீங்க, வேற பட்டணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க எங்கெல்லாம் கொண்டு நிறுத்தப்படுவீங்கிறத சொல்லிட்டாரு. அப்புறம் அப்படி நிறுத்தப்படுமோ நீங்க பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருந்து பேச வேண்டியதை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பயப்படாதீங்க, மனுஷருக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, என்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வ சில மனிதர்கள் உங்களை எதிர்க்கலாம், பகைக்கலாம், என்னன்னாலும் உங்களை பயமுறுத்தலாம், ஆனா நீங்க பயப்படாதீங்க, அடைக்கலான் குருவிகளே என் சித்தம் இல்லாம கீழே விழாது. அப்ப நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள், என்னுடைய பணிக்காக நீங்க போறீங்க, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், உங்க கூட இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா லாஸ்டா சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். பிரைஸ் காட். எவ்வளவு அழகான ஒரு உன்னதமான இடம் பாருங்களேன் சீசர்களுக்கு. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். சோ நல்ல ஒரு ஃபுல் பேக்கப்பா இந்த சீசர்களை அனுப்புகிறார். பிரைஸ் காட். ஓகே, சோ பாருங்களேன், இதை கேட்கும் போதே எவ்வளவு நல்லா இருக்குது. நான் இந்த அனுபவங்கள் எல்லாம் அவங்க வரும்போது எவ்வளவு மகிமையாய் அவங்களுடைய காரியங்கள் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து இந்த 42 வசனங்கள்ல சில முக்கியமான வார்த்தைகள் எனக்கு நான் இதை தியானிக்கும் போது தொடுதலா இருந்த, ஒரு அபிஷேகமா இருந்த, ஒரு பலனா இருந்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சோ நான் அதுல முதலாவது வார்த்தையாய் நான் எடுத்திருக்கிறது 1வது வசனத்துல கவனிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரைஸ் காட். சோ ஒரு முக்கியமான வசனம் பாருங்களேன். அதுல ஆண்டவர் 12 பேரை தெரிந்து எடுக்கிறார். நீங்க இந்த மத்தேயு 10ல பாத்தீங்கன்னா ஏதோ 12 பேர் இருந்தாங்க, 12 பேரையும் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மார்க் 3ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ தமக்கு சித்தமானவர்கள் எல்லாரையும் வரவழைக்கிறார். அதுல 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். பிரைஸ் காட். சோ எஸ்பெஷலி அவனுடைய நேம் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ எதற்காக இவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்ல எழுதியிருக்கும் தம்மோடு கூட இருக்கவும், அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிசாச துரத்தணும், அப்புறம் வியாதிய சுகமாக்கணும். பிரைஸ் காட். சோ சீசர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டதற்கு மிக முக்கியமான 4 காரணங்கள்ல முதலாவது காரணம், அவங்க ஃபர்ஸ்ட் போய் பிரசங்கம் பண்றது கிடையாது, பிசாச துரத்துறது கிடையாது, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் காரியம் தேவனோடு கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். பிரைஸ் காட். சோ நிச்சயமா சொல்றேங்க, அவரோடு கூட இருந்துட்டு நீங்க போய் பிரசங்கம் பண்ணீங்கன்னா, பிசாச துரத்தீங்கன்னா, வியாதியஸ்தர்களை நீங்க சுகமாக்குனீங்கன்னா நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. பிரைஸ் காட். சில நேரங்கள்ல ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஒரு பொறுப்பான இடத்துல நீங்க இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஜாப் பண்றவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம். சோ இவ்வளவு பேருக்குமே யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நாம் தேவனோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட இருக்கணும். அதுக்கப்புறமா நாம விவசாயம் பண்ணாலும் சரி, வியாபாரம் பார்த்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, அதுல ஒரு மிகப்பெரிய வலிமை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு சோர்வே என்ன பண்ணாது, இருக்காது. நம்ம சில நேரம் அவசரமா டக்குன்னு எந்திரிச்ச உடனே அவரோடு கூட நம்ம இருக்காம நம்ம வேற வேற காரியங்கள நேரத்தை செலவு பண்ணணும்னு வச்சுடுங்களேன், காரியங்களை செய்வோம், ஆனா ஒரு முகத்துல ஒரு சோர்வு, ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தி அப்படிதான் இருக்கும். உண்மையிலே சொல்றேங்க, நம்ம ஓடி சாதிப்பதை விட அமர்ந்து சாதிப்பது அதிகமா இருக்கும். பிரைஸ் காட். சோ நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க ஒரு 2 மணி நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு ஊழியமா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலையா இருக்கட்டும், நீங்க தேவனோடு கூட ஒரு 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு போங்களேன். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த வேலை சில நேரம் 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிருங்க.
பிரைஸ் காட். சோ இந்த முதல் வசனத்துல நான் வலியுறுத்துவது, ஃபர்ஸ்ட் அவரோடு கூட இருங்க. அதுக்கப்புறமாக பிரசங்கம் பண்ணுங்க, பிசாச துரத்துங்க, வியாதியஸ்தல சுகமாக்குங்க. பிரைஸ் காட். சோ 4 முக்கியமான காரணங்களுக்காக சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார். சோ இதுல பாருங்களேன், இந்த அசுத்தாவியை துரத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கு கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல வெளியில உலக பிரகாரமா சிலர் செய்யற காரியங்களா இருக்கட்டும், அவங்க செய்யறது எல்லாமே இந்த மேல வருகிற கனிகளை பிடுங்குகிறதா இருக்கும். ஆனால் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு நடக்கிறவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போய் கனிகளை பறிக்க மாட்டாங்க, ஆணி வேரை பிடுங்குவார்கள். பிரைஸ் காட். சோ இன்றைக்கு ஒருத்தன் திருடுவதற்கோ, ஒரு 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 குடும்பம் டைவர்ஸ் ஆகுதோ, எதுக்குனாலுமே அந்த ஆணி வேற அடியில இருந்து வேலை பார்க்கறது என்னதான் இருக்கும்? இந்த அசுத்த ஆவியினுடைய ஒரு வேலையாதான் இருக்கும். சோ தேவ பிள்ளைகள் அவங்க போய் இந்த அசுத்த ஆவியினால் உண்டாகிற கனிகளை பறிக்க மாட்டார்கள். அந்த ஆணி வேறையே என்ன பண்ணிருவாங்க? பிடுங்கி போட்டுருவாங்க. பிரைஸ் காட். சோ நான் உண்மையிலே சொல்றேங்க, அரசியல்வாதிகளை பார்க்கிலும், காவல்துறை அதிகாரிகளை பார்க்கிலும் தேவனுடைய சீசர்களாய் இருக்கிறவர்கள் மேன்மையானவர்கள். சோ இந்த இடத்தை நம்ம மேன்மையா என்ன பண்ணணும்? உணரணும். பிரைஸ் காட். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு கோர்ட்ல ஒரு டைவர்ஸ் கேஸ் வருது, அத கரெக்டா அவங்க விசாரிச்சு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு வேலை குடும்பத்தாருக்கு என்ன செய்யலாம்? ஒரு சந்தோஷமா இருக்கலாம். பரவாயில்ல, கரெக்டா அவங்க விசாரிச்சு சரியான விதத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. உண்மையிலே சொல்றேங்க, அதே டைவர்ஸ் கேஸ் தேவ பிள்ளைங்கள்ட்ட வந்தா அது டைவர்ஸ் ஆகாது, அதை சேர்த்து வைத்து விடுவார்கள். பிரைஸ் காட். சோ நான் உண்மையிலே சொல்றேங்க, ஹைகோர்ட்டை பார்க்கிலும் சர்ச்சுக்கு மிகப்பெரிய எஃபெக்ட் இருக்குதுங்க. நம்ம ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னா அசுத்தாவிய துரத்திட்டோம்னா இங்க வேற சலசலப்பு, கலகம் எதுவுமே என்ன செய்யாது உண்டா. சோ முக்கியமான வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறமா பாருங்களேன், அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாராம். சோ இந்த வசனத்துல நான் ஃபர்ஸ்ட் வார்த்தையா இந்த பைபிள் ஸ்டடியில நான் பிரஸ் பண்ற வார்த்தை அதிகாரம், அத்தாரிட்டி. பிரைஸ் காட். சோ இத நம்ம எடுக்கணுங்க. பவர், ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காராம்? சீசர்களுக்கு கொடுத்தாராம். பிரைஸ் காட். சோ இந்த அதிகாரத்தினுடைய வல்லமையை நீங்கள் உணரணும், அதனுடைய மகத்துவத்தை நீங்க உணரணுங்கிறக்க ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். சவுலை எடுத்துக்கிடுங்க. தாவீது இப்ப கோலியாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண போனோம். அவருக்குள்ள வைராக்கியம் இருக்கு, விசுவாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று மாத்திரம் தடுக்கிறது என்ன தெரியுமா? அதிகாரம் இல்ல. ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? சவுல்கிட்ட இருக்குது. ஏன்னா சவுல் சொல்லாம கோலியாத்தை எதிர்த்து யார் போக முடியாது? தாவீது போக முடியாது. தாவீதுக்கு தேவையான கவன் இருக்கிறது, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தேவையான கூழாங்கல் அங்கதான் இருக்குது. சோ அந்த வைராக்கியமும் அங்க இருக்குது. ஆனா ஒன்று மாத்திரம் தாவீதினிடத்தில் இல்லாமல் இருந்தது, அது சவுலினிடத்தில் இருந்தது. கவனிங்களேன், ஒண்ணு வல்லமை இருந்து அதிகாரம் இல்லைனாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதிகாரம் இருந்து வல்லமை இல்லைனாலும் என்ன பண்ண முடியாது. சோ அந்த வல்லமை நாம் எங்க பெற்றுக்கொள்ளுகிறோம்? அவரோடு கூட இருப்பதில். சோ சவுலுக்கு தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் எல்லாம் கிடையாது. சாமுவேல் மூலமா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் தேவனோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம் சவுலினிடத்தில் இல்லை. அவர்கிட்ட வெறும் அதிகாரம் மாத்திரம்தான் இருந்துச்சு. அதனாலதான் கோலியாத்தை எதிர்த்து அவரால் என்ன பண்ண முடியல? போக முடியல. சோ இங்க தாவீதுட்ட எல்லாமே இருக்குது. தேவனோடு இருக்கிற அனுபவம் இருக்கிறது, சோ அதுக்கப்புறமா வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா யுத்தம் பண்ண போக முடியல. காரணம் என்ன? இந்த அதிகாரம் உண்டாகணும். சோ எப்போ சவுல் சரி நீ போன்னு அதிகாரப்பூர்வமா அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரோ, அப்பத்தான் தாவீது சந்தோஷமா என்ன பண்ண முடியும்? முழுமையாய் போக முடிகிறது. பிரைஸ் காட். சோ தேவனுக்காக இந்த பூமியில வாழ்வதற்கும், தேவனுக்காக எதையாவது செய்வதற்கும் நமக்கு வல்லமை தேவை. அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அதிகாரமும் நமக்கு தேவைப்படுகிறது. பிரைஸ் காட். சோ இயேசு அழகா சொன்னாரு, சீசர்களை அனுப்பும் போது மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றார். பிரைஸ் காட். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை உபயோகிக்கணும்னா, நீங்க பயந்துராதீங்க. இந்த பூமியில எந்த இடத்துக்கு போனாலும் சரி,
எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்க எந்த இடத்துக்குனாலும் போய் என்ன பண்ணுங்க, நீங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, சோ இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு அதுல கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ அதுக்கப்புறமான ஒரு வார்த்தை, ரொம்ப பிடிச்ச வார்த்தை, 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அதுல எழுதியிருக்கு பாருங்களேன். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன, முந்தினவன் பேதுரு எண்ணப்பட்ட சீமோன். பிரைஸ் காட். சூப்பரான அடைமொழி போடப்பட்டிருக்கிறது, முந்தினவன். சோ அந்த வார்த்தையை பார்த்தோன்னே இன்னொரு வசனம் நினைவுக்கு வருது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். சோ நான் சொல்றேன், சீசர்களை செலக்ட் பண்ணப்போ பேதுரு முந்தினவராய் இருந்தார். அதே மாதிரி முழுமையும் அவர் முந்தினவராகவே இருந்தார். பிரைஸ் காட். சோ இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பேதுருடைய நற்கிரியை கிடையாது, தேவனுடைய பொற்கிருபை. பிரைஸ் காட். ஏன்னா பேதுருடைய கிரியை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருடைய கிரியையின்படி பார்த்தால் பேதுரு யாராதான் இருந்திருக்கணும்? பிந்தினவராத்தான் இருந்தனும். முந்தினவன் பிந்தினவனா மாறினான்னு சொல்லி அதற்கு உதாரணமா தான் நம்ம பேதுருவை சொல்ல முடியும். ஆனால் இங்கே பேதுருவின் கிரியை அல்ல, தேவனுடைய அந்த கிருபை வெளிப்பட்டு வேலை செய்ததினால் அங்க பேதுரு முந்தினவர் என்று சொல்லப்பட்டது போலவே அவர் முந்தினவராகவே வாழ்ந்து முடித்தார். பிரைஸ் காட். இந்த வேளையில நான் உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போய் நான் பேசுறேன். உங்க மேல நம்பிக்கை வச்சல்ல, உங்க கிரியின் மேல நம்பிக்கை வைத்தல்ல, தேவனுடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைத்து சொல்றேன், நீங்கள் தேவனுக்காக நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, நீங்க நினைச்சா கூட உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தடை பண்ண முடியாது. சிலர் சொல்லியிருப்பாங்க, பிசாசு நினைச்சா தடை பண்ணிடுவான். இல்ல இப்படி சொல்லுவாங்க, பிசாசே நினைச்சாலும் தடை பண்ண முடியாது, எந்த மனுஷன் நினைச்சாலும் தடை பண்ண முடியாது, நீங்க நினைச்சா மாத்திரம் தடை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மேல நம்பிக்கை வைத்தல்ல, நம்மை அழைத்த தேவனின் மீது, அவருடைய உண்மைத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறேன், நீங்க நினைச்சா கூட உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. நீங்க நினைச்சா கூட தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து உங்களால் வழி விலகி செல்ல முடியாது. பிரைஸ் காட். அதற்கு அடையாளமானவர் பேதுரு. முந்தினவராகவே இருந்தார். ஆனால் அவருடைய கிரியையின்படி பார்த்தால் முந்தினவர் பிந்தினவராய் மாறி யூதாசோடு கூட இருந்திருக்கணும். ஆனால் பேதுரு அப்படி இல்லை, அவர் தேவனுடைய சபையின் முதல் மேய்ப்பனாய் இருந்தார். ஹல்லேலூயா. சோ இதற்கு காரணம் பேதுருடைய கிரியை அல்ல. பேதுருடைய கிரியை எவ்வளவோ தூரம் போராடி அவரை முந்தினவராய் இருந்தவரை பிந்தினவராய் மாற்றுவதற்கு பிரயாசம் எடுத்தது. ஆனால் தேவ கிருபைக்கும் மனுஷ கிரியைக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து தேவ கிருபை ஜெயித்தது. உங்க வாழ்க்கையிலையும் உங்களுடைய கிரியை ஜெயிக்காது, உங்களுடைய கிருபை ஜெயிக்கும் என்று நான் ஆணித்தரமாக உங்களுக்கு முன்பாக நான் உரைக்கிறேன். பிரைஸ் காட். நாம் பேதுருலாம் செய்த தவறுக்கு அவரெல்லாம் தேவ பிள்ளையா கூட இருக்க முடியாது, சாதாரண விசுவாசியா கூட இருக்க முடியாது. ஆனா அப்படி அப்போஸ்தலன் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வைத்தார். சோ அதற்கு காரணம், வீட்டுக்குள்ள பூட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அங்க வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு. மீன் பிடிக்க போனாங்களே, அங்க வந்து பேதுருவே என்கிட்ட நீ பயமா இருக்கிறியான்னு கேட்கல, என்னை நீ நேசிக்கிறியான்னு கேட்டாரு. அந்த அன்பும் அந்த கிருபையும் தான் பேதுருவை முந்தினவராகவே தக்க வைத்துக் கொண்டது. சோ உங்களையும் முந்தினவர்களாய் இருக்கிற உங்களை முந்தினவர்களாகவே அந்த கிருபை வைக்கும். பிரைஸ் காட். சோ அடுத்த ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த நாட்களுக்கு தேவையான மிக முக்கியமான வார்த்தை அதுல எழுதியிருக்கு, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். சோ இதுல அந்த தூசியை உதறி போடுங்கள். பிரைஸ் காட். சோ அன்றைக்கு சீசர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமா புறப்பட்டு போறாங்க. ஒரு வீட்டாரோ ஒரு பட்டணமோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறும் போது அங்க படிந்த தூசியை என்ன பண்ணணுமா? கால்களில் படிந்த தூசியை உதறி போடணுமா? பிரைஸ் காட். சோ இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வசனத்தின் அடிப்படையில தூசியை உதறி போடுறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த தூசியை உதறி போடுறது என்ன? நியாய தீர்ப்பு நாள்ல உங்களுக்கு சோதம் குமரப்படம் செய்ததை காட்டில அதிகமா செய்யப்படும் இருக்கு. ஆனா இன்னொன்னு இருக்கு, நமக்கு நல்லது. தூசியை உதறி போடுறது
அவங்களுக்கு கெட்டதுன்னு சொல்றதை விட, ஏன்னா நம்ம யாருடைய கெட்டதுக்கும் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்முடைய நல்லதுக்கு யோசிப்போம். தூசிய உதறி போடுறது அவங்களுக்காக சொல்லப்பட்டது போல இருக்கலாம். ஆனா உண்மையிலே சொல்றது நமக்காக சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளல அப்படின்ன உடனே ஒரு வெக்ஸ் ஆகும் பாத்தீங்களா, ஒரு மனசுல ஒரு சோர்வு வரும் பாத்தீங்களா, அந்த சோர்வை அந்த இடத்துல உதறி போட்டுட்டு போயிடணும். நீங்களும் நானும் யார்கிட்டனாலும் என்னனாலும் எதிர்பார்க்கலாம், எதனாலும் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர்கள் நமக்கு கொடுப்பதற்கோ இல்ல நாம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்கள் கட்டாயமாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். நீங்க அதே மனசோட ஐயோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஐயோ எனக்கு அதை தரல இப்படின்னு இந்த மனசோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தூசிய உதறி போடாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது உங்க மேல இருந்து இருந்து அழுக்கா மாறி உங்களுக்கு ஒரு பாரமா மாறி உங்களை குழி தோண்டி உயிரோட என்ன பண்ணிரும், புதைத்து விடும். பிரைஸ் காட். சோ நீங்கள் தூசியை உதறி போடணும் உங்க வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் தூசியை உதறி போடணும். இவன் அப்படி சொல்லிட்டான், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என் வீட்டுல அவங்க மதிக்கல, இல்லைங்க. எல்லாத்தையும் உடனே அன்னன்னைக்குள்ள தூசிய நீங்க அன்னன்னைக்கு என்ன பண்ணிடணும், டஸ்ட்பினை எப்படி காலி பண்றோமோ அதே மாதிரி. அதாவது கால்ல தூசி கிடையாதுங்க, மனசுல ஒரு தூசி வரும் பாத்தீங்களா, அதை ஆவியானுடைய உதவியோடு வார்த்தையின் வெளிச்சத்துல எப்படி பவுல் தன்னை கவி கொண்ட விரியன் பாம்பை உதறி போட்டாரோ தீயிலே, ஒரு தீங்கும் அடையாது இருந்தாரோ அதை போல அந்த வாழ்க்கை சூழ்நிலையில் வருகிற மனிதர்கள் மூலமாய் வருகிற வார்த்தையினால் வருகிற காரியங்கள், இதை எல்லாத்தையும் நீங்க அப்படியே உள்ள வச்சு ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, சேகரித்து வைக்க கூடாது. அன்னன்னைக்கு உள்ளத அன்னன்னைக்கு என்ன பண்ணிடணும், அப்படியே உதறி போட்டுக்கிட்டே இருக்கு. உதறி போடுறதுன்னு காலில் இருக்க தூசியே கிடையாது, உங்க மனதில் இருக்கிற அந்த பாரம், வருத்தம், ஒரு ஏமாற்றம், இதையெல்லாம் என்ன பண்ணணும், உதறி போடணும். ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரியான அனுபவங்கள் உண்டாகலாம். ஒருவேளை கணவன் நிமித்தம் மனைவிக்கு ஒரு தூசி மாதிரி படியலாம், மனைவி நிமித்தம் கணவனுக்கு, பெற்றோர் நிமித்தம் பிள்ளைங்களுக்கு, இப்படி என்ன வந்தாலுமே நீங்க அதெல்லாம் என்ன பண்ணணும், உடனே வெறுப்பு, ஏமாற்றம், கசப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அப்படியே உதறி போடுங்க. உங்க மனசை எப்பவுமே புதுசா என்ன பண்ணிக்கிடுங்க, வைத்துக் கொள்ளுங்க. தூசி படிக்கிறதுக்கு என்ன பண்ணாதீங்க. இப்ப நீங்க பைக் எல்லாம் யூஸ் பண்றவங்க இல்ல கார் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம ரெகுலரா அதை தொடச்சு விட்டுட்டோம்னா அப்படி புதுசாவே என்ன பண்ணும் இருக்கும். ஒரு மாசத்துக்கு நம்ம துடைக்காம விட்டுட்டோம்னா அதோடைய அழுக்கு மாதிரி ஒரு கரை படிந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் ஆயில் சர்வீஸ் பண்ணாலும் அது போகாது. ஆனா அப்பப்போ நீங்க டெய்லி ஒரு நேரம் ஒரு துணியை வச்சு அப்படி லைட்டா தொடச்சிருங்க, பைக் அப்படி புதுசா இருக்கு. அதே போல உங்களையும் நீங்கள் அனுதினமும் ஆவியானுடைய உதவியோடு துடைத்துக் கொள்ளுங்கள், அது பிரயோஜனமா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல அந்த 10:35 ஒரு கான்ட்ரோவர்சியலா இருக்குன்னு சொன்ன மத்தியில அதை மட்டும் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இதை சொன்னதான் இந்த 10ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல காரியத்தை பேசுன மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும். அதுல 34ல ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரை பத்தி ஒரு தவறான எண்ணம் வர்ற மாதிரி இருக்கும். அவர் சமாதானத்தை உண்டாக்க வரலையா, பிரிவினையை உண்டாக்க வந்தார், பட்டயத்தை அனுப்ப வந்தார். இதுக்கு மட்டும் நான் ஒரு தெளிவை கொடுத்து விட்டு நான் முடிக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சு, இந்த ஒரு இடத்த மட்டும் வச்சு நம்ம அப்ப ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு நினைக்க கூடாது. இது மனிதனுடைய அவன் சுவிசேஷத்தை கேட்டு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றானோ அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் நடக்குங்கிறத ஆண்டவர் கொஞ்சம் வல்கரா என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். எப்படி ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காண்பிக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஒரு கணத்துல அடிச்சோடனே மறு கணத்தை காமிக்கணும்னு அப்படி காமிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எப்பா ஒரு கணத்துல அடிச்சோடனே பதிலுக்கு போய் அவனை 4 பேரை கூட்டு போய் அடிக்காதப்பா, அதுக்காக நம்மள பைத்தியக்காரத்தனமா இருக்கு ஆண்டவர் சொல்ல. சோ அத மாதிரிதான் இங்க சொல்லும் போது கொஞ்சம் ஹார்டா சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் நல்ல ஆள் மனதுல போய் தியானிக்கும் போதுதான் இந்த கரெக்டான புரிந்து கொள்ளுதல் என்ன செய்யும், உண்டாகும். ஆண்டவர் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் சமாதான பிரபு. சோ அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ ஏன் எங்க பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு இருக்கு அப்படின்னா, அங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்து நிமித்தமாய் அங்க ஆட்டோமேட்டிக்கா பிரிவினை என்ன செய்து உண்டாகிறது. சோ ஒரே ஒரு உதாரணம் பாருங்களேன். சாலமோன்ட்ட ஒரு செத்த பிள்ளைய, உயிரோட இருக்க பிள்ளைய கொண்டு போயிட்டு நியாயத்துக்கு போறாங்க. அங்க சாலமோன் கவனிச்சு பாக்குற, 2 பேரையும் என்ன பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண, அவருடைய இருதயத்தின் யோசனைய பார்க்க முடியல. யார் உண்மையான தாய்ன்னு சாலமோனால பார்க்கையில
பார்வையில கண்டுபிடிக்க முடியல. உடனே சேவகருக்கு சொல்றாரு, ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. பட்டயத்தை கொண்டு வர்றாங்க. இப்ப அந்த உயிரோட இருக்க பிள்ளையுடைய தாய் பயப்படுறாங்க. என்னடா இது, நீதிக்காக வந்தேன், பிள்ளைய கொண்டு போட்டுருவார் போலே, அநியாயம் பண்றாரு, ரொம்ப கோவக்கார ராஜாவா இருக்கிறாரு அப்படின்னு பயப்படுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பட்டயத்தை கொண்டு வந்தது எதுக்கு? பிள்ளையை பிளந்து போடுவதற்கா? இல்லங்க, உயிரோட இருக்க பிள்ளையை மீட்டு கொடுப்பதற்கு. பிரைஸ் காட். சோ வசனங்களை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளணும். மேலோட்டமா பார்த்தா சாலமோன் கையில் எடுத்தது பட்டயம். ஆனா உற்று பார்த்தீங்கன்னா, நோக்கி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட்ல போய் பார்த்தீங்கன்னா அது பட்டயம் கிடையாது, நீதி செய்யும் செங்கோலா இருக்கிறது. கடைசியில சொன்ன உடனே அந்த பொய்த்தாய் என்ன சொல்றா? கொண்டு போட்டுருங்க. ஆனா உண்மையான தாய் சொல்ல, இல்ல அவள்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு உடனே சாலமோன் சொல்றாரு, இவங்கதான் யாரு பிள்ளை அவங்கள்ட்ட கொடுத்துன்னு சொல்றாங்க, அவங்கதான் உண்மையான தாய்ன்னு என்ன பண்றாங்க? நியாயமான தீர்ப்பு செய்கிறார். பிரைஸ் காட். சோ இங்க சுவிசேஷத்து நிமித்தம் அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன செய்தான்? வெளிப்படுதான். அது ஒரு பட்டயத்தை போல என்ன பண்ணுது? விளந்து காண்பிக்குதுங்க. அவ்வளவுதான். பிரைஸ் காட். சோ ஆண்டவர் உடனே நீங்க வந்து அவரை பயங்கரமான ஆளா பாத்துறாதீங்க. அவர் சமாதான பிரபு. ஒரு கலகத்துக்கு தேவனா இருந்தா சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். ஓகே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோ எவ்வளவு பேச முடிஞ்சதோ சில காரியங்கள் மட்டும் சொல்லி இருக்கிறேன், முழுசா சொல்லல. சோ தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுப்பாராக. ஓகே, ஜெபித்து முடிக்கலாமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இருக்க 42 வசனங்கள் மேலோட்டமாய் பார்த்து சில காரியங்களை, எங்களுக்கு தேவையான காரியங்களை தியானித்துக் கொள்ள கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை அட்டென்ட் பண்ண ஒவ்வொருவருக்கும் இந்த தியான நேரம் பிரயோஜனமா இருந்திருக்கட்டும். தொடர்ந்து இதை ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட். எங்கள் மனதிலே படுகிற ஆண்டவரே தூசியை போல இருக்கிற காரியங்களும் உடனே நாங்கள் உதறி போட்டு எந்த தீங்கும் அடையாமல் நல்ல அபிஷேகமா இருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே ஊழியத்துக்கென்று சீசர்களை அனுப்பும் போது எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து நீங்க அனுப்புனீங்களோ, அதை போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது, ஒவ்வொரு காரியத்துக்கென்று நாங்கள் புறப்படும் போது ஆவியானவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்க போகணும், யார்கிட்ட போகணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன எடுத்துட்டு போக கூடாது. ஓ ஹல்லேலூயா. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், ஒரு இடரல்கள் வரும் அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்கிரீனை போட்டு காண்பித்தது போல எங்களுக்கு காண்பித்து அனுப்புங்கப்பா. அப்ப எல்லாம் நாங்க தெரிஞ்சு, ஆமா ஆண்டவர் சொன்னாரு அப்படி நடக்கு, ஆண்டவர் சொன்னாரு அப்படி நடக்கு அப்படிங்கிற அந்த தெளிவு எங்களுக்குள்ள இருக்கு. நாங்க விரக்தி ஆக மாட்டோம், நாங்க சோர்ந்து போக மாட்டோம், நாங்க நல்ல பலனோடு கூட இருப்போம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.